يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم يا رسول الله سلامة الله عليكم يا حبيب الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله يا رسول الله محمد رسول الله يا حبيب الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وآل كل منهم وتحميد أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமான இந்த இடத்தில் நம்மை எல்லாம் ஒரு விதத்தில் நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் வாய்ப்பிடித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவராகவும் நம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நடித்தவர்களை அனைவராக புதிய முன்பற்றி நடந்த உத்தமர் சத்திய சகாபாக்கள் தாபீகள் சபாதாபீகள் ஒளியாக்கள் ஆதாக்கள் மகாக்கள் குடும்பங்கள் பிரதாபர்கள் குறிப்பாக இங்கே குழல் இருக்கக்கூடிய இன்னும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் குறைவின்றி நீங்காமல் நிலவட்டுமாக ஆமீன். சிறப்பு குறித்தவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வது, மனிதனுடைய ஆசை என்பது முடிவே இல்லை. அந்த ஆசைக்கு ஒரு முடிவே இல்லை. எதுவரைக்கும் அவனுடைய ஆசை இருக்கும், கபர் மண்ணை சாப்பிடுகின்ற வரைக்கும் அவனுடைய ஆசை இருந்து கொண்டே இருக்கும். கபருக்குழிக்கு போற வரைக்கும் ஒரு மனிதன் ஆசைப்பட்டு கொண்டே இருப்பான். அவனுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அதை கொண்டு போதுமாகிக் கொள்ள மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை வராமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற அந்த சிந்தனையில் தான் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். லைஸல் கினா, செல்வந்தன் என்பது அதிகமான செல்வங்கள் வைத்திருப்பவன் செல்வந்தன் அல்ல. நபிகள் சொன்னாங்க, அதிகமான செல்வம் வைத்திருப்பவன் செல்வமன் அல்ல, தன்னிடத்தில் அல்லாஹ் எதை கொடுத்தானோ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடியவன், போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவன் தான் செல்வந்தன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். தமிழில் சொல்வார்கள் அல்லவா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்வதை போல குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் அதைத்தான் சொல்கின்றான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொல்கின்றார்கள். ஒரு தடவை ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நபிகள் அவங்கள்ட்ட தன்னுடைய தேவையை முன்னிறுத்தி கேட்கிறாங்க. தன்னுடைய தேவையை முன்னிறுத்தி நபியிட்ட கேட்கிறாங்க. நபிகள் கொடுக்கிறாங்க. இரண்டாவது தடவை கேட்கிறாங்க, மீண்டும் நபி அவர்கள் கொடுத்தார்கள். மூன்றாவது தடவை கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சொன்னாங்க, யா ஹக்கீம், ஹக்கீமே, இன்ன ஹாதல் மால், நிச்சயமாக செல்வம் என்பது அது பசுமையானது, இனிமையானது. செல்வம் என்பது பசுமையானது, ஒரு இனிமையான ஒன்றுதான். வமன் அகலஹு பிஸீபின் நஃப்ஸி, பிஸீபின் நஃப்ஸின், யார் நல்லெண்ணத்தோடு, யார் பேராசையின்றி அந்த செல்வத்தை எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு பபூரிக லஹு பிஹி, அந்த செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்கின்றான். பேராசையோடு செல்வத்தை அடையாமல், பேராசை இல்லாமல் போதுமென்ற மனப்பான்மையோடு இறைவன் எனக்கு எதை கொடுத்தானோ அல்ஹம்துலில்லாஹ் என்ற சிந்தனையில் யார் செல்வத்தை அணுகுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை செய்கின்றான்.
இதுதான் நபிகள் நாயகம் சொன்ன விஷயம். இதை தொட்டு அடுத்து சொல்றாங்க, யார் பேராசையோடு செல்வத்தை அணுகுவாங்களோ, எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லை, எவ்வளவு இருந்தாலும் எனக்கு பத்தாது அப்படிங்கிற சிந்தனையோடு காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கின்ற வரை செல்வம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், இந்த சிந்தனை மட்டுமே ஒருவனுக்கு இருக்கிறது. அப்படி இருந்தால் அவனுடைய செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுகின்றான். போதும் என்று சொன்னால் அது வந்து கொண்டு ஊறிக்கொண்டே இருக்கும், வேண்டும் என்று சொன்னால் நம்ம அழைந்து கொண்டே இருக்க வேண்டும், அவ்வளவுதான். இது பரக்கத்தான செல்வமாக இருக்காது. நம்ம விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தா, நம்ம வீட்டுல ஒரு பூனை வளர்க்கிறோம், அதே போல ஒரு கோழி வளர்க்கிறோம். இந்த ரெண்டுக்கும் நம்ம அதுக்கு உணவு எப்படி கொடுப்போம்? பூனைக்கு ஒரு பாத்திரத்துல வைப்போம், பூனைக்கு ஒரு பாத்திரத்துல அதனுடைய உணவு வைப்போம், அது சாப்பிட்டு போயிடும். கோழிக்கு என்ன செய்ய மாட்டோம், பாத்திரத்துல வைக்க மாட்டோம், அதை இறச்சி விட்டுருவோம். அது என்ன செய்வோம், பாத்திரத்துல வச்சாலும் அது உருப்படியா சாப்பிடாது. கோழியை பொறுத்த வரைக்கும் அதை இறச்சி விட்டாலும் அங்கங்க கொத்தி கொத்தி சாப்பிடும். யாருக்கு இறைவன் பரக்கத்தான உணவை தருகிறான் என்று சொன்னால், போதும் என்ற அந்த தன்மையோடு இருப்பவர்களுக்கு பூனைக்கு கொடுக்கிற மாதிரி எதுக்கெல்லாம் கொடுப்பான். ரொம்ப அலைய வைக்க மாட்டான். உட்கார்ந்த இடத்துல அதுக்கு உட்கார சொல்ல மார்க்கம். நாம் இருக்கக்கூடிய அந்த வேலை ஒரு பரக்கத்தான வேலையை ஆக்கிடுவான். வரக்கூடிய 1000 ரூபாவை ஒரு 2000 ரூபாய் செலவெல்லாம் ஆக்கிடுவான். 1000 ரூபாயில ஒரு 100 ரூபாய் மிச்சமாக அந்த மாதிரி குடும்பத்தை எல்லாம் கொண்டு போயிடுவான். அப்ப பரக்கத் என்று சொன்னால் இதுதான். போதும் என்ற அந்த தன்மை இருந்தால் பூனைக்கு ரிஸ்க் வைக்கிற மாதிரி, பூனைக்கு உணவு வைக்கிறதோ ஒரு இடத்துல அதுக்கு ஒரு உணவு கிடைச்சிடும். இல்லைன்னு சொன்னா அதை எடுத்து கோழிக்கு போற மாதிரி இறச்சி விட்டுருவான். நம்ம தான் போய் தேடி எடுக்கணும். நம்ம என்ன செய்வோம், காலையில் எழுந்திருந்து இரவு படுக்கிற வரைக்கும் அலைஞ்சுக்கிட்டே இருப்போம், தூக்கம் இருக்காது. இந்த அலைதல் இங்க போய் முடியும்னா வீட்டுல பிரச்சனையே முடியும். வீட்டுல என்ன செய்வோம், சின்ன சின்ன விஷயத்தை நம்ம கோபப்படுவோம். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நம்ம என்ன செய்வோம், கோபப்படுவோம். அவர்களிடத்தில் வெளியே இருக்கக்கூடிய கோபத்தை உள்ளதான் காமிப்போம். அப்ப உள்ள காமிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா குடும்பத்தில் பிரச்சனை வருகின்றது. அப்ப செல்வம் தான் ஒரு மனிதனுக்கு மன நிறைவை மன அமைதியை தரும் என்று சொன்னால், அந்த செல்வத்தை தேடக்கூடிய ஒரு வீட்டில் பிரச்சனை வரக்கூடாது. ஆனால் செல்வம் செல்வம் என்று வெளியே தெரியக்கூடிய அந்த ஆண்கள் பல நேரங்களில் வீடுகளுக்குள் நுழைகின்ற பொழுது பல விதமான மன கசப்புகளை அவர்கள் குடும்பத்தில் அனுபவிக்கின்றார்கள். மனைவியிடத்தில் நேரத்தை கொடுக்கறதில்லை, மனைவியுடைய விஷயத்தில் அந்த பணிவிடைகள் செய்வதில்லை. நாம் எப்படி கணவனாக இருக்கக்கூடிய நமக்கு மனைவி பணிவிடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அதுபோன்று முடியாத நேரங்களில் மனைவிமார்களுக்கு ஆண்களும் பணிவிடை செய்ய வேண்டும். இதுதான் நிதர்சனம். காசு சம்பாதிச்சு கொடுத்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றதில்ல ஆண்கள். மனைவிமார்களுக்கு காசு பணங்களை கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களிடத்தில் சில நேரங்கள் அனுசரியான பேச்சுக்கள் அவங்க எதிர்பார்ப்பாங்க, அன்பான வார்த்தைகள் எதிர்பார்ப்பார்கள். எனவே நாம் வெறுமனே சம்பாதிப்பது, நான் காலையில போயிட்டு மத்தியானம் தான் வர்றேன், கொஞ்ச நேரம் தூங்கணும், பிள்ளைகளை சத்தப்படாம பார்த்துக்கோ. பிள்ளைங்க நம்ம பேச பிள்ளைங்க தானே, நம்ம பேச பிள்ளைங்க தானே. என்ன செய்யணும், நம்ம தூங்குற வரைக்கும் சத்தப்படாம பார்த்துக்கணும். நம்மளை டிஸ்டர்பன்ஸே பண்ணக்கூடாது, நம்மளுக்கு இடையூறு தரக்கூடாது. காரணம் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் குடும்பத்துக்காண்டி கஷ்டப்படுறேன். அப்ப இந்த சிந்தனையில் சுத்தி கொண்டே இருக்கிறோம். எந்த காசு மனங்களை கொண்டு நமக்கு நிம்மதி வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த நிம்மதி நம் மனைவியின் மூலமாக கிடைப்பதில்லை. சுத்திக்கிட்டே இருக்கும், சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கும், பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கறது இல்லை, பிள்ளைங்க உதாரணத்தனமாக செலவழிக்கிறார்கள். அப்ப அது நிம்மதியான வாழ்க்கை அல்ல. குறைவாக சம்பாதித்தாலும் என் மனைவியோடு நான் அன்பாக குடும்பம் நடத்துகிறேன், குறைவாக சம்பாதித்தாலும் என் பிள்ளைகளோடு நான் அன்பாக பழகிக் கொள்கிறேன், என் பிள்ளைகள் என்னிடத்தில் யதார்த்தமாக இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் ஊதாரித்தனமாக செலவழிப்பதில்லை, என் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறார்கள் என்ற இந்த குடும்பம் தான் வரக்கத்தான குடும்பம். கை நிறைய சம்பாதிக்கிறது வரக்கத்தல்ல, காலையிலிருந்து மாலை வரை அழைத்து கொண்டே இருப்பது வரக்கத்தல்ல. அப்படி அடைந்தாலும் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும். அப்படி சொன்னாங்கல்ல, மனைவியிட்ட நான் நல்லவன், என் மனைவிமார்களிடத்தில் நான் நல்லவன், அப்படி யார் சொல்ல முடியும்? நம்ம மனைவிமார்கள் சொல்லுவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. நம்ம இருக்கும் பொழுதே நம்ம என்ன செய்வாங்க, திட்டுவாங்க. நம்ம போயிட்டு அவ்வளவுதான், பக்கத்து வீட்டு பொம்பளைகிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் வருகிறது என்று சொன்னால், நாம் யாருக்காக சம்பாதிக்கிறோம், யாருக்காக சாப்பாடு தியாகம் பண்றோம், யாருக்காக வேண்டிய எல்லா விதமான தூக்கங்களையும் தியாகம் பண்றோம், அந்த மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக. ஆனால் அவர்களே நமக்கு உறுதுணையாக இல்லாத ஒரு சூழல் வருகிறது என்று சொன்னால், இது பரக்கத்து இல்லாத குடும்பம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப பரக்கத்தான குடும்பம்னா என்ன? குறைவாக சம்பாதிப்பதாக இருந்தாலும் சரி, நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதாக இருந்தாலும் சரி,
கணக்கு கோடி, 1 ரூபா, 1 கோடி அது கணக்கு இல்ல. அங்க நிம்மதி இருக்கான்னு அர்த்தம். 1 கோடி இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பழகணும். எனக்கு இன்னொரு கோடி வேணும் கேட்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு 1 லட்சம் இருக்குது பேங்க்ல, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு குடும்பம் மாறிவிட்டால் அது பரக்கத்தான குடும்பமாக மாறிவிடும். எனவே போதும் என்ற அந்த தன்மையோடு யார் வாழ்கின்றார்களோ அவர்கள் உலகத்திலே வெற்றி அடைந்து விட்டார்கள். அது அப்லஹ. நபிகள் நான் சொன்னாங்க, உலகத்திலே அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் சொன்னார்கள். உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போறாங்க. போய் இந்த கதை கேட்கறாங்க, பசிக்குது, கடுமையான பசிகளை வீட்டுக்குள்ள போறாங்க. ஏதாவது இருக்காமா, ஏதாவது இருக்கான்னு கேட்கறாங்க. அவங்க சொன்னாங்க, காய்ந்த ரொட்டி தான் இருக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. இது நம்மளால என்ன கோவம் போட்டுருவோம். வெளியே அழைச்சு தெரிஞ்சு வர்றேன், ஒரு டம்ளர் டீ கூட வச்சிட மாட்டியா, சாப்பாடு ஒன்றும் ரெடி பண்ணலையா அப்படின்னு செய்ய நம்ம கோவப்படுவோம். நபிகள் நாயகம் உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல போய் ஏதாவது இருக்கான்னு கேட்கறாங்க. அம்மையார் சொன்னாங்க, ஒன்னும் இல்லை, காய்ந்த ரொட்டி தான் இருக்குது. காய்ந்த ரொட்டி தான் இருக்குது, கூட கொஞ்சம் சிறுக்கா, அதாவது வினிகர் இருக்குது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள். இந்த ரெண்டையும் சொல்லப்பட்ட நபிகள் சொன்னாங்க, அதை கொண்டு வாங்க, கருணேபி, அதை கொண்டு வாங்க. இதை விட இந்த பசியுடைய நேரத்தில் சிறப்பான உணவு எதுவுமே இல்லை என்று காய்ந்த ரொட்டிகளை அந்த வினிகரில் நபிகள் என்ன செஞ்சாங்க, தொட்டு சாப்பிட்டார்கள். அப்ப இருப்பதை கொண்டு போதுமாக்கக்கூடிய அந்த தன்மை இந்த உம்மத்திற்கு வர வேண்டும் என்று மட்டும் சொல்லல. சஹாபாக்கள் மட்டும் என்ன செய்யல, நீங்க போதும்னு அந்த தன்மையோடு இருந்துங்க, இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள் என்று வெறுமனே உரைகளை மட்டும் சொல்லல, அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். தன்னுடைய உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போகும் பொழுது கேட்ட அந்த சமையல் ஒண்ணு இல்லை, இருப்பது அல்ஹம்துலில்லாஹ். இது நபியுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தான் சஹாபாக்கள் பின்பற்றினார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் சஹாபாக்களுடைய விஷயத்தை நாம் பார்க்க முடியும். அதே போன்று நபிகள் நாயகம் சொன்னாங்க, இதான் நல்ல ஆகத்துக்கும், நீங்கள் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்கின்ற பொழுது, உங்களுக்கு மேலுள்ளவர்களை, அதாவது அழகிய தோற்றமுடையவர்களோ அல்லது செல்வ செழிப்பில் இருக்கக்கூடியவர்களோ அவர்களை பார்க்கின்ற பொழுது உங்கள் கவனம் அவர்கள் பக்கம் போக வேண்டாம். நம்ம பார்க்காம இருக்க முடியாது. பங்களா வச்சிருக்கிறவங்க, கார் வச்சிருக்கிறவங்க, சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாம் பார்த்துதான் போகணும். ஆனா நீங்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் பார்வையை கொஞ்சம் இப்படி திருப்பிக் கொள்ளுங்கள். எப்படின்னா, யாரெல்லாம் உங்களை விட தாழ்மையாக இருக்கிறார்களோ, உங்களை விட செல்வ செழிப்பில் பலகீனமாக இருக்கிறார்களோ அவர்களின் பக்கம் மனதை கொண்டு போய் அது சொன்னதில்லா, இந்த அளவுக்கு நம்மளை எல்லாம் வைக்கல, இந்த அளவுக்கு எல்லாம் நம்மளை வைக்கல, காரு தான் இல்ல, இந்த ஆளு பாருங்க நடந்துதான் போறாரு, 2 வீலர் கூட இல்ல, நம்மகிட்ட அல்ஹம்துலில்லாஹ் 2 வீலர் இருக்குது. இந்த மாதிரி எண்ணம் நமக்கு எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம். எனவேதான் நபிகள் சொன்னாங்க, நீங்கள் உங்களை விட உயர்ந்தவர்களை பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்கள். அவர்களை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி சூழல் வராது. நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, நோயாளியை பார்க்கின்ற பொழுது நீங்க இந்த துவா ஓதுங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்மப்தலாக பிஹி வ ஃபல்லனி அலா கஸீரி மிம்மன் ஹலக தஃலீலா. இது நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்த துவா. நோயாளி பார்த்தா இந்த துவா ஓதுங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லாம் போலும், அல்லதி ஆஃபானி, எனக்கு இந்த மாதிரி நோய் அல்லாஹ் கொடுக்கல. எந்த நோயில் நீங்கள் சிரமப்படுகிறீர்களோ, எந்த நோயில் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களோ அந்த நோயை அல்லாஹ் எனக்கு கொடுக்கல, அல்ஹம்துலில்லாஹ். இது நம்ம சொல்லணும். நம்ம என்ன நோயாளிகளை பார்க்கின்ற பொழுது நம்ம இந்த மாதிரி துவா ஓதுவதற்கு காரணம் என்ன, அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கான், அல்லாஹ் என்ன செய்யறான், என்னை நல்லா வச்சிருக்கான். அந்த சிந்தனை நமக்கு வருகின்ற பொழுதெல்லாம் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம். எப்பொழுது நம்மளோட உயர்மட்டத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. நாமாகட்டும், நமது மனைவியாகட்டும், நம்மை விட நம் குடும்பத்தை விட உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்க்க அவர்கள் தொடங்கிவிட்டால், அவங்க பாருங்க எழுத்து வீட்டுல எப்படி இருக்குது, அந்த வீட்டுல எப்படி இருக்குது, உங்க மாமா அப்படிங்கிற அந்த பேச்சு எடுத்துக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில் நிம்மதியா இருக்காது. யாராருக்கு அல்லாஹ் என்ன எழுதி வச்சிருக்கா அதுதான் நடக்கும். அதை விட ஒரு பைசா கூடவும் சம்பாதிக்க முடியாது, குறைவாகவும் சம்பாதிக்க முடியாது. ஒரு நாளைக்கு நான் 1000 ரூபாய் சம்பாதிக்க அல்லாஹ் எழுதி வச்சுட்டான்னா அதுதான் நம்ம காலையிலிருந்து எவ்வளவு தூரம் வேறு சம்பாதிச்சாலும் சரி அந்த காசுக்கு மேல ஒரு பைசா கூட வராது. அப்ப இறைவன் ஏற்கனவே எழுதி வைத்ததுதான். இந்த இறைவன் எழுதி வைத்த இந்த பைசாக்களை சம்பாதிப்பதற்காக வேண்டி இறைவன் விதித்த 1 ரூபாய்க்கு மேல கூடுதலா நம்மளால் எடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழலிலும் கூட இந்த செல்வத்திற்காக நம்ம என்ன செய்யணும், தொழுகைகளை விடுகிறோம்,
ரமலான் மாத நோன்புகளை விடுகிறோம், இன்னவரை இபாதத்துகளை விடுகிறோம், நல்ல காரியங்கள் நம்ம நேரத்தை செலவழிப்பதில்லை, காசு வனங்கள் என்று அடைந்து கொண்டே இருக்கிறோம். தவறில்லை, காசு வனங்கள் வேண்டும். காசு வனங்களை வைத்துத்தான் பள்ளிவாசலை கட்ட முடியும், காசு வனங்களை வைத்துத்தான் மதரசாக்களை கட்ட முடியும், காசு வனங்களை வைத்துத்தான் நல்ல காரியங்கள் ஏழை குமரிகளுக்கு உதவி செய்ய முடியும். வேண்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை, நல்லா சம்பாதிக்கணும். ஆனால் இறைவன் விதித்ததற்கு மேலே ஒரு ரூபா கூட சம்பாதிக்க முடியாது. அப்படி அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வச்ச விஷயத்தான, இந்த ஏற்கனவே எழுதி வைத்த இந்த விஷயத்திற்காக வேண்டி தொழுகையில ஏற்பட வேண்டும். தொழுகையை விட்டுதான் அந்த காசு சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. தொழுகை விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். காரணம், நாம் தொழுகை விஷயத்தில் பலகீனப்படுகின்ற பொழுது, தொழுகையை விட்டுட்டு இந்த துன்யாதான் முக்கியம் அப்படிங்கிற அடைகின்ற பொழுது, அந்த தொழுகை முடியாத அந்த சூழல் நமக்கு முடியாம போகும் பொழுது கவலைப்படுவோம். ஆகா, இந்த வயசுல நம்ம தொழுகாம போயிட்டோமே. அப்போ தொழுகை என்பது வயதை முடிந்தவர்களுக்காக வேண்டி கடமையாக்கப்பட்டதல்ல, பருவ வயது அடைந்தவர்களே கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம். தொழுகை என்பது வயதானவர்களுக்கு என்பதல்ல, பள்ளிவாசல் என்பது வயதானவர்களுக்கு எழுதப்பட்டதல்ல, அது வயது வந்தவர்களுக்கு, அவர்கள் வயது வந்ததிலிருந்து அவர்களுக்கு கேள்விகளுக்கு கேட்கப்படும். எனவே அன்பானவர்களே, நமது செல்வம் வரக்கத்தான செல்வமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் முதல் விஷயம் இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது, இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது. இரண்டாவது, அல்லாஹ் விதித்ததற்கு மேல கூடுதலா ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாது என்று வருகின்ற பொழுது நாம் இந்த சம்பாதித்த செல்வத்திற்காக வேண்டி தொழுகைகளை விடக்கூடாது. ரமலான் மாதம் வருகின்றது, எத்தனையோ பேர் என்ன செய்வாங்கன்னா ஆரம்ப காலத்துல நோன்பு வைப்பாங்க, அப்படி போக போக என்ன செய்ய, என்னால முடியலங்க, அங்கங்க அடையிறதா இருக்குது, என் வேலை நோன்பு வைக்க முடியாது, இந்த காரணங்கள் எல்லாம் இறைவனிடத்தில் சொல்ல முடியாது. அங்கு நடக்கக்கூடிய வேதனைகளை பார்க்கின்ற பொழுது, அங்கு நடக்கக்கூடிய சொர்க்கத்துடைய சுகங்களை பார்க்கின்ற பொழுது அங்கு போய் கவலைப்பட்ட ஒரு பிரயோஜனம் இல்லை. யாரெல்லாம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நான் உலகத்துக்கு எனக்கு அனுப்பிச்சு வை, நான் மீண்டும் ஒரு நல்ல பிரச்சனை சாலியான மனிதனா வாழ்ந்து வரேன், அந்த வாய்ப்பை கொடுக்கப்படாது. எனவே உலகத்திலே இருக்கின்ற பொழுது அவ்வப்போது அறிவுரைகளை அல்லாஹ் யார் மூலமாவது கொடுத்து கொண்டே இருப்பான். அந்த அறிவுரைகளை பெறுகின்ற பொழுது உடனே என்ன செய்வதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இரண்டாவது விஷயமாக, இறைவன் விதித்ததை விட கூடுதலாக ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாது என்று இருக்கின்ற பொழுது இந்த தொழுகை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ரமலான் விஷயத்துல வருகின்ற பொழுது நோன்புடைய நேரங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். காரணம், ரமலானுடைய காலங்கள்ல இந்த 15க்கு மேல துணிகள் ஆடைகள் எடுக்கிறதுக்காண்டி போயிடுவோம், போகும் பொழுது பல நோன்புகள் நம்ம விட்டு போயிடுது. அன்பானவர்களே, இபாதத் விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். முதல் விஷயம், இறைவன் விதித்தது நமக்கு போதும். இறைவன் எனக்கு எதை நாடி இருக்கிறானோ அல்ஹம்துலில்லாஹ், அதை விட எனக்கு கூடுதலா வேணாம். இறைவன் என்னுடைய ஹயாத்துல நான் வாழ்கின்ற பொழுது இதைத்தான் அனுபவிப்பேன் என்று ஏற்கனவே எழுதி வச்சிருக்கலாம். எனவே அது எனக்கு போதுமானது என்ற அந்த போதும் என்ற மனம் வேண்டும். பேராசை படுகிறோம் என்று சொன்னால் பேராசை கண்டிப்பாக பெரும் நஷ்டத்தை தான் கொடுக்கும். ஈசா நபி காலத்தில் நடந்த உண்மை செய்தி. ஈசா நபி எப்பயுமே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அங்கெங்கும் பயணம் பண்ணிட்டு கொண்டே இருப்பாங்க. அப்படி பயணம் செய்கின்ற பொழுது ஒருத்தர் வந்தார் ஈசா நபிட்ட, ஈசா நபியே உங்களோட நானும் வரலாம். ஈசா நபி அவங்க வாட்டு கால் போன பக்கம் போயிட்டே இருப்பாங்க. போற வழியில தௌஹீதுடைய ஞானங்களை அல்லாஹ் பத்தியோட செய்திகளை மக்கள்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. ஈசா நபிட்ட அந்த மனிதர் கேட்கும் பொழுது ஈசா நபி சொன்னாங்க, அப்படியா சரி வாப்பா, ஆனா உனக்கு ரொம்ப சிரமம், வர்றேன்னு ஆசைப்படுறேன், சரி வான்னு கூப்பிட்டுக்கிறாங்க. ஈசா நபியும் கூட அந்த பயணத்தோட 2 பேரும் போய்கிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும் பொழுது பசி வந்துடுது. ஒரு ஆத்து பக்கத்துல என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து ஈசா நபி 3 ரொட்டி கொண்டு வந்திருந்தாங்க. 3 ரொட்டியில 2 ரொட்டி ஆளு ஒண்ணு சாப்பிடுறாங்க. 2 ரொட்டிய ஆளுக்கு ஒண்ணு சாப்பிட்டு மீதி ஒரு ரொட்டி இருக்குது. ஈசா நபி என்ன செஞ்சுட்டாங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரொட்டி மீதி இருக்கட்டும் பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆத்துல போய் கையை கழுவி தண்ணி கொடுக்கலான்னு போறாங்க. ஈசா நபி போய் கையை கழுவி தண்ணி கொடுத்து வர்றதுக்குள்ள அந்த ஒரு ரொட்டி காணாம். ஈசா நபி கேட்டா, என்னப்பா ஒரு ரொட்டி காணான்னு? எனக்கெல்லாம் தெரியாது. ஈசா நபி பார்த்தாங்க, சரி உனக்கு ஒன்றும் தெரியாதா, சரி வாப்பா போலாம், பயணத்தை தொடங்கலாம். 2 பேர் என்ன செய்யறாங்க, பெட்டி கட்டி கிளம்புறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு மான் 2 குட்டிகளோடு போயிட்டு இருக்குது. ஈசா நபிக்கு அல்லாஹ் எல்லா விதமான சக்திகளையும் வல்லமைகளையும் கொடுத்துருந்தான். ஈசா நபி என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மான்ல குட்டி மான ஒண்ணு கூப்பிட்டாங்க. வந்துச்சு, வந்த உடனே அறுத்தாங்க, சமைச்சாங்க, அங்கேயே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு ஈசா நபி என்ன செஞ்சாங்கன்னா, சாப்பிட்ட மான் கறியுடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு இடத்துல குவித்து சொன்னார்கள், கும்பி இல்லா, இறைவனுடைய அற்புதத்தை கொண்டு ஆற்றலை கொண்டு உயிர் பெற்று எழுவாயாக என்று சொன்னாங்க ஒரு வார்த்தை. அந்த மான் அப்படியே அந்த எலும்புகள் எல்லாம் சதைகளாக மாறியது. அதற்கு அல்லாஹ் உயிரை கொடுத்தால் மீண்டும் துள்ளி ஓடியது. இதை பக்கத்தில் மனுஷன் பார்த்துட்டே இருந்தார்.
ஈசா நபி சொன்னாங்க, இது அற்புதமா இல்லையா? இது பெரிய அற்புதம், ஆச்சரியமான விஷயம். இந்த அற்புதத்தை செய்து காட்டியவன் அல்லா, அந்த அல்லாஹ் மீது சத்தியம் என்று கேட்கிறேன், அந்த ஒரு ரொட்டி யார் சாப்பிட்டா? அந்த ஒரு ரொட்டி எங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், என்னையே சந்தேகப்படுறீங்க? எனக்கு தெரியலங்க, என்னையே சந்தேகப்படுறீங்க. அப்ப ஈசா நபி சொன்னாங்கன்னா, சரிப்பா நம்ம பயணத்தை தொடங்கலாம். மீண்டும் பயணிக்கிறார்கள். ஒரு ஆறு கொடுக்கப்படுது. ஆற்றை கடந்து போவதற்கு பாலம் இல்லை. ஈசா நபி என்ன செஞ்சாங்கன்னா, நடந்த செய்தி உண்மை தகவல் இது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கரத்தை அந்த கூட வந்த நபருடைய கரத்தோடு இணைத்துக் கொண்டு ஆற்று தண்ணீர் மீது நடந்து செல்றாங்க. தண்ணி மேல நடக்க முடியுமா? ஆனால் ஈசா நபிக்கு அந்த அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான். தன் உடன் வந்த அந்த தோளுடைய கரத்தை பிடித்து தண்ணீர் மேல நடந்து போனாங்க. அந்த கிராஸ் பண்ண பிறகு ஈசா நபி கேட்டாங்க, இது எவ்வளவு பெரிய அற்புதம், தண்ணி மேல நடக்க முடியாது, ஆனால் உன்னை தண்ணிக்கு மேல நடந்து கொண்டு வந்தேனே, இந்த அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்ச்சி காட்டினான். அந்த அல்லாஹ் மேல ஆணையா கேட்கிறேன், அந்த ஒரு ரொட்டி யாரு சாப்பிட்டான்? அந்த சொன்னா, எங்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு எதுக்கு சம்பந்தமே எனக்கு தெரியாது. மீண்டும் போய்கொண்டே இருக்கிறாங்க. சரி வாப்பா போலான்னு போறாங்க. ஒரு வனாந்திரம் வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்தாங்கன்னா 3 மண் குவியல்களை குவித்தார்கள். 3 மண் குவியலை குவித்தார்கள். குவித்துட்டு சொன்னாங்க, அல்லாஹுடைய அனுமதியின் பெயரில் இந்த 3 மண் குவியலும் தங்கமாக ஆகட்டும் சொன்னாங்க. மண் எல்லாம் தங்கமாக மாறியது. மண்ணெல்லாம் தங்கமா மாறி போச்சு. ஈசா நபி சொன்னாங்க, இந்த ஒரு குவியல் எனக்கு, இன்னொரு குவியல் உனக்கு, இன்னொரு கோவில் இருக்கிற 3வது, அந்த 3வது ரொட்டி சாப்பிட்ட மாதிரியா அவனுக்கு நாங்க. உடனே அவன் சொன்னா, ஈசா நபி நான் தான் சாப்பிட்டேன். அவனுக்கு அந்த தங்கம் கிடைக்கும்னு ஆசை. உடனே சொல்லிட்டான், நான் தான் அந்த ரொட்டியை சாப்பிட்டேன், அப்ப எனக்கு இந்த 2 கோவில் எடுத்து கொடுத்துருக்கேன். ஈசா நபி சொன்னாங்க, துன்யா உன்னை விடல, இந்த 3ஐயும் நீங்க வச்சுக்கோ சைத்தான்னு சொல்லி நாங்க இடத்த விட்டு போயிட்டாங்க. ஈசா நபி போயிட்டாங்க. போன பிறகு இந்த தங்க கோவில் 3மே ஒரு சந்தோஷம். 3 தங்க கோவில் கிடைச்சிருச்சு. அந்த மகிழ்ச்சியில அவன் அந்த இடத்தை விட்டு போக முடியல. 1-2 மணி நேரம் போக முடியல, சாப்பிட போக முடியல. ஏன்னா யாராவது தூக்கி போட்டு என்ன செய்யறது? வேற வழியில் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறான், தூக்கிட்டு போக முடியாது, அவ்வளவு பெரிய தங்க கோவில். இப்படிப்பட்ட நிலையில 2 பேர் வர்றாங்க. எதிர்வுல 2 பேர் வர்றவங்க பார்த்துட்டாங்க. இந்த தங்க கோவிலை பார்த்ததும் அவங்க 2 பேர் பேசிட்டு வர்றாங்க, ஆகா ஒரு பெரிய தங்க கோவில் கிடைச்சிருக்குது, இவனை அடிச்சு போட்டு என்ன செய்யலாம், நம்ம 2 பேரும் தங்க கோவில் ஆட்டை போட்டுடலாம். நேரா வந்தான். இந்த 2 பேர் வரும் பொழுதே இவன் புரிஞ்சுக்கிட்டான், ஆகா இந்த தங்க கோவில நம்ம நம்முடைய கொலைமணி போட்டு எடுத்துருவான். புரிஞ்சுட்டு அந்த மனிதர் என்ன செஞ்சான்னா, சமாதானமா பேசுற, வாங்க 2 பேர் வாங்க, 3 கோவில் இருக்குது, நம்ம சரிசமா பிரிச்சுக்கலாம், நம்ம என்ன செய்யலாம், நம்மளுக்கு எதுக்கு சண்டை, ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கலாமே. அப்ப 3 பேர் ஒத்துக்கிறாங்க. சரி அல்ஹம்துலில்லாஹ் 3 பேர் என்ன செய்யலாம், பிரிச்சுக்கலான்னு ஒத்துக்கிட்டு இந்த ஏற்கனவே ஈசா நபி வந்த நம்பர் இருக்காரு, அவர் சொல்றாரு, உங்க 2 பேர்த்துல யாராவது சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, பசியில இருக்கு, நானு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, நம்ம சாப்பிட்டு முடிச்சு பிரிச்சு கொண்டு போயிடலாம். 2 பேர் வந்து சாப்பாடு வாங்க போயிட்டாரு. இந்த 2 பேர் ஏற்கனவே ஈசா நபியோட வந்த அந்த நபரும் கூட அந்த பறிக்கலான்னு வந்தாரு அந்த நபர் 2 பேர் பேசிக்கிறாங்க. சரி நம்ம 2 பேர் எடுத்துக்கலாமா, இதை ஒன்றையா போட்டு என்ன செய்யலாம், 2 பேர் எடுத்துக்கலாம். போயிட்டு வருவான சாப்பாடு வாங்கிட்டு வந்தவுடனே அவனை கொலை பண்ணிடலாம். அவனை கொலை பண்ணிட்டா 3-2000 நமக்கு அதிகமான பங்கு கிடைக்கும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இந்த 2 பேர் இங்க முடிவு எடுக்கிறாங்க. சாப்பாடு வாங்க போன ஒரு முடிவு எடுக்கிறான், எதுக்கு 3 பங்கு, நம்ம நல்லா சாப்பிட்டு போட்டு சாப்பாட்டுல விஷம் கலக்கிடலாம், சாப்பாட்டுல விஷத்தை கலக்கிட்டோம்னா அவனு வந்து செத்து போயிடுவானுங்க. மீதி அதாவது 2 பேரும் செத்து போயிட்டு 3 பங்கு நம்மளுக்கு தானே அப்படின்னு நினைச்சு அவன் நல்லா திருப்தியா சாப்பிட்டு போட்டு சாப்பாட்டு விஷத்தை கலக்கி கொண்டு வந்தான். இவங்க என்ன பேசி வச்சிருந்தாங்க, வந்து அவனை கொலை பண்ணணும். அதே மாதிரி 2 பேரும் வந்தோடனே பாஞ்சு கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணி போட்டு திருப்தியா அப்பா சாப்பிட்டு முடிச்சு என்ன செய்யலாம், ஒன்றை எடுத்துக்கலாம். சாப்பிட்றாங்க, அந்த சாப்பாட்டுல விஷம் கலந்து இருக்குது. 2 பேரும் மூத்தா போயிடுறாங்க. ஏற்கனவே 2 பேரும் ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க. இந்த 2 பேர்த்தையும் சாப்பாட்டை விஷம் வச்சு கொலை பண்ணி போட்டான். தங்க கோவில் 3 இருக்குது, 3 தங்க கோவில் இருக்குது, சுத்தி 3 பணங்கள் இருக்குது. ஈசா நபி அதேபடியாக வேற சீடர்களோடு வருகின்ற பொழுது சொல்வார்கள், பாருங்கள் இதுதான் உலகம், இதுதான் உலகம், இந்த உலகத்துடைய பேராசை இவர்கள் எந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னு பாருங்க. உலகம் துன்யா துன்யா என்று நாம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். இந்த துன்யா ஒரு கட்டத்தில் நம்ம இப்படித்தான் தள்ளும் என்ற ஒரு செய்தியை இந்த சமூகத்திற்கு ஈசா நபி சொல்வார்கள். நபிகள் நாயகம் கூட சொல்லுவாங்க, ஒரு தடவை நபிகள் நாயகம் சஹாபாக்கள் வரும் பொழுது ஒரு ரோட்ல செத்த ஆடு கிடக்கும். செத்த ஆட்டுடைய காதுகளை பிடிச்சி நடி கேட்பாங்க, யாராவது இந்த ஆட்டை விலைக்கு வாங்கிக்கிறீங்களா, யாராவது விலைக்கு வாங்கி, எல்லாமே பின்வாங்குறாங்க. அதே செத்த ஆட்டை யாரும் விலைக்கு வாங்குவா அப்படின்னு சொன்னாங்க. இந்த செத்த ஆட்டுக்கு சமம் தான் இந்த உலகம். இந்த உலகத்தை நீங்கள் தேடி சென்று தேடி அதன் பின்னாலே செல்கிறீர்கள், இந்த உலகம் உங்களுக்கு பின்னாடி வராது. ஆனால் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் இறைவன் பக்கம் வந்தால் இந்த உலகம் காலுக்கடியில் வரும். நாங்கள் இந்த உலகம் சஹாபாக்களுடைய காலுக்கடியில் விழுந்தது. அவங்க உலகத்தை தட்டி விட்டாங்க, அது வந்துருச்சு.
ஆனால் நாம் பின்னாடி போறோம், அது நம்மளே உதைக்குது. இதுதான் யதார்த்தம். எனவே அன்பானவர்களை, போதும் என்ற மனமோடு இருப்போம், பேராசையை தவிர்ப்போம், வரக்கூடிய ரமலான் மாதத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோம். வாசல் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எதை சொல்லுமோ எதை கேட்டோமோ அதனுடைய அமைச்சர்களுக்கு உங்களுக்கு